Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு தென்னிந்திய அளவில் ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணியினுடைய ஸ்டேஷன் ஹெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு வானொலி நிலையத்தினுடைய ஹெட் அவர்களுக்கான ஒரு மாநாடு, இன்றைக்கு ஒரு நாள் மாநாடு இங்கே நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் 53 ஆல் இந்திய வானொலி நிலையங்களினுடைய அந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதில் இந்த ஆல் இந்தியா ரேடியோவினுடைய டிஜி டைரக்டர் ஜெனரல் திருமதி வசுதா குப்தா அவர்கள், அதே மாதிரி பிஐபியினுடைய ஏடிஜி திரு அண்ணாதுரை அவர்கள், இன்னும் அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு, வருகின்ற நாட்களில் எப்படி மக்கள்கிட்டதில் முதல் டைம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், என்னுடைய வாக்கு இந்த தேசத்திற்கானது, இந்த கேம்பெயினை ஆல் இந்தியா லெவலில் இது நடக்குது. மேரா பெஹ்லே ஓட் தேஸ் கே லியே அப்படின்று இது ஆல் இந்தியா அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அல்லது குறிப்பாக சவுத் இந்தியாவில் இந்த கேம்பெயினை இன்னும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது, குறிப்பாக சினிமா பிரபலங்கள், ஸ்போர்ட்ஸ் பிரபலங்கள், பத்மா அவார்டு வாங்கின பிரபலங்கள், இவர்களெல்லாம் வைத்து இந்த முதல் டைம் ஓட்டர்ஸை ரீச் பண்ணுற மாதிரி என்னுடைய வாக்கு இந்த தேசத்திற்காக அப்படின்ற இந்த கேம்பெயின் வர்ற நாட்களில் இந்த கேம்பெயினை அதிக அளவில் எடுத்து செல்வது. அதே நேரத்தில் 100% வாக்களிப்பது அதனுடைய தேவை. இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். அந்த கேம்பெயினும் மக்களிடத்தில் எடுத்து செல்வது. அதே போல் விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047, இதுதான் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக, ப்ரொக்ரெசிவ் நேஷனாக, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு, ஏழை எளிய மக்களுடைய நலன், இதெல்லாம் மையமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக ஒரு கேம்பெயின். அதே போல் பொது தேர்தல் சம்பந்தமான ஒளிபரப்பு, பொது தேர்தல்களை எப்படி மற்ற நிறுவனங்கள் எல்லாமே ஒளிபரப்புகிறார்களோ அதே போல் தூர்தர்ஷனும் ஆல் இண்டியா ரேடியோவும் எப்படி ஒளிபரப்பான ஒரு திட்டமிடல், இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி சவுத் இந்தியா அளவில் முதல் முறை நம்மளுடைய சென்னையில் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அந்த உயர் அலுவலர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பைண்ட் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைண்ட், அதாவது ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த ஃபண்டானது ஒதுக்கப்பட்டு, இந்த ஃபண்டின் கீழே இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய உள்கட்டமைப்பை அதிகமாக பலப்படுத்துது. குறிப்பாக நம்ம இப்போ ரீசெண்டாக டிடி தமிழ் கொடுத்துருந்தோம். அந்த டிடி தமிழில் கண்டென்ட் ஆகட்டும், அல்லது டிஜிட்டலைஸ் பண்ணதாகட்டும், டிஜிட்டல் வால் பண்ணதாகட்டும், டிடிஹெச் சேவை கொடுத்ததாகட்டும், இதுபோல் புதிய தொழில்நுட்பத்தை அதில் பயன்படுத்துவதற்கு, அதே போல் எல்லைப்புறங்களில் பார்டர் லைன்ஸில் நம்மளுடைய நாட்டினுடைய
தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக அவர்களுக்கெல்லாம் இந்த டிடிஹெச் கருவி இலவசமாக கொடுக்கும் திட்டத்தையும் இந்த 2500 கோடி ரூபாயில் இந்த திட்டமானது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதை நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு நாம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் ராமேஸ்வரத்தில் முதல் முறையாக வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 19ஆம் தேதி அன்றைக்கு 19/1 ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த டிடி தமிழ் அதை தொடங்கி வைத்தார்கள். அதே போல் இந்த ராமேஸ்வரம் வானொலி நிலையத்தையும் கூட தொடங்கி வைத்திருந்தார்கள். அதனுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடந்தது. இதில் மிக முக்கியமாக ரேடியோ ஜாக்கீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூலியமாக அல்லது ஜிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ்கள் மூலியமாக ஃபஸ்ட் டைம் ஓட்டரை ரீச் பண்ணுறது முக்கிய நோக்கமாகவும், இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இந்த நாட்டிற்காக அவர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தையும், என்னுடைய முதல் வாக்கு இந்த தேசத்திற்காக என்ற அந்த பிரச்சாரத்தையும் மக்களிடத்தில், அது குறிப்பாக முதல் டைம் ஓட்டர் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக எங்களுடைய கேம்பெயின்லாம் வர காலங்கள் இருக்கும். நன்றி. பிரதமரோட வருகை தமிழகத்திற்கு அடிக்கடி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் 9 லட்சம் 10 லட்சம் கோடி அளவிற்கு தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழகத்துக்கு பிரதமர் வழங்கியிருக்கிறார். அரசிலிருந்து, மாநில அரசிலிருந்து இது திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு. அதாவது அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் ஒரே எண்ணத்தோட கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் 10.76, இப்போ போன வாரம் 17 லட்சத்துலாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நிறுவனர். இதற்கு முன்னால் 2014க்கு முன்னாடி இருந்த யூபிஏ அரசாங்கத்தில் யார் இருந்தாங்க? இதே அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தான் யூபிஏல ஆட்சியில் இருந்தார். அப்போ கொடுக்கப்பட்ட தொகையை விட 3 மடங்கு தொகையானது இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறைக்கு மட்டுமே அந்த 2004லேருந்து 2014 வரை, 2009லேருந்து 2014 வரலும் கொடுக்கப்பட்ட தொகை வெறும் 860 கோடி ரூபா. ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு கொடுக்கப்பட்ட தொகை 6000 கோடி ரூபாய் ஒரு நிதியாண்டில் மட்டுமே. அதே போல் தேசிய ஹைவேக்கள், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், அதே போல் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம். கோயம்புத்தூருக்கு இன்னும் லேண்ட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கி பாம்பன் பாலம், குலசேகரப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பில் ராக்கெட் ஏவுதளம். அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 5 வந்தே பாரத் ரயில்கள், சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, வழியாக மைசூருக்கு, சென்னையிலேருந்து விஜயவாடா. தமிழ்நாட்டில் மட்டுமே 5 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பல லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 கிலோ அரிசி மாதம் கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு நாடு முழுவதும் கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 1,20,00,000 அட்டைதாரர்களுக்கு இந்த கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதே போல் இலவசமாக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் கொடுப்பது. பிரதமரனுடைய ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, அதே போல் முத்ரா வங்கி திட்டத்தில் அதிகமாக பயன்பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக சகோதரிகள். இதை தவிர்த்து பெரிய திட்டங்கள் 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் நாட்டில் கொடுக்கப்பட்டது. ஒரு டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேசத்துக்கு, இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அதே போல் பிஎம் மித்ரா பார்க் என்று சொல்லக்கூடிய பார்க், டெக்ஸ்டைல் பார்க், 5 பார்க் கொடுக்கப்பட்டது நாட்டிலே. அதில் ஒரு பார்க் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதுமே ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய உறவை மேம்படுத்தும் விதமாக காசியில் 2 முறை தமிழ் சங்கமம், பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு இருக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. உலகத்திலேயே ஐநா சபை தான் பெரிய சபை. அந்த சபையில் ஒரு பிரதமர் முதல் முறையாக தமிழில்
யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னதுன்னா அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 35 மாநில மொழிகளில் நாட்டு சர்வதேச மொழிகள்லேயும் திருக்குறளை மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறோம். திருக்குறளை பப்புவா கினியான்ற நாட்டில் போயிட்டு அந்த நாட்டினுடைய மொழியில் மொழிபெயர்த்து அந்த நாட்டினுடைய அதிபரை வெளியிட்டது. அதே போல் கொரோனா சமயத்தில் கிட்டத்தட்ட 260 கோடி டோஸ் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நல்ல திட்டங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமான திட்டம் வந்து சென்னை விமான நிலையம். தமிழகத்திலே தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்துல பல விமானங்கள் வந்து இறங்க முடியல, கார்கோ பிளைட்ஸ் வந்து போகிறதுக்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி வில்சன் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தாரு. தொடர்ந்து இது போல பல சமூக ஆர்வலர்களும் இது கோரிக்கையா விடுக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய பிளைட் எல்லாமே ஹைதராபாத், பெங்களூர்ல இருந்து இயக்க வேண்டியது. நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது யார்? 10 வருஷம் இருந்த யூபி அரசாங்கம். அவர் தவறிவிட்டார்கள், செய்கிறதுக்கு தவறிவிட்டார்கள். இதே வில்சன் அவர்கள் ஆட்சியில் யூபியில் இருந்தாங்க. அதுக்கான எந்த ப்ரொப்போசலும் கொடுக்கல. க்ரீன் ஏர்போர்ட்டுக்கு ப்ரொப்போசல் வந்தது, அதுக்கு என்னென்னு கூட அவர்கள் கண்டுக்கல. அதே போல் சென்னைக்கு நிலத்தை எடுத்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நிலத்தை இன்றைக்கி வரலும் கொடுக்கல. இப்போ தான் ரீசெண்டாக லேண்டை கொடுத்துருக்காங்க. 200 ஏக்கர் லேண்டு சென்னை விமான நிலையத்திற்கு வேண்டும் என்று கேட்டது. விரிவாக்கத்தில் இல்லை, சென்னை விமான நிலையத்தில் சென்னையில் இருக்கிறதுக்கே நம்ம வேண்டு கேட்டோம், அதை எடுத்து கொடுக்கல. அதே போல் சென்னை கோயம்புத்தூர் விமான நிலையம் அதுக்கான லேண்டு அது இன்னும் வரல. லேண்ட் அக்யூசேஷன் பண்ணிவிட்டு இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் நிலம் வந்து சப்ஜெக்ட் வந்து அவர்கள் சப்ஜெக்ட். லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி வந்து விமான போக்குவரத்தில் இந்தியா வந்து அதிவேகமாக முன்னேறி இருக்குது. குறிப்பாக உதான் ஸ்கீமில் சாதாரண ஹவாய் செப்பல் போட்ட ஒரு சாதாரண ஆள் கூட இன்றைக்கி விமானத்தில் போக முடியுது. அந்த அளவுக்கு சேலம் விமான நிலையத்தை மேம்படுத்தி இருக்கிறோம். ஒசூரில் விமான நிலையத்துக்கான ப்ரொப்போசல் சாத்தியக்கூறுகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தஞ்சாவூர் விமான நிலையம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்படி அதிகமான விமான நிலையங்களுடைய மேம்பாடை இந்த நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் தான் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். இல்லை, இப்போ தமிழக அரசு இந்த நிதியாண்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி வந்து மத்திய அரசுக்கு வரியாக வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் 1.5 லட்சம் கோடி தான் தமிழகத்துக்கு வழங்கப்பட்டது தமிழக அரசோட எதிர்வாதமாக இருக்குது. இதுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் பல முறை அதற்கான பதிலை தெளிவாக கொடுத்துருக்கிறார். கொரோனா வேக்சின் எங்கே தயாரித்தாங்க? ஹைதராபாத்தில் தயாரித்தாங்க. கொரோனா வேக்சின் பூனேயில் தயாரித்தாங்க. அவங்க நான் வேக்சின் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? என்ன ஒரு விதண்டவாதம், நாட்டினுடைய பிரிவினைவாதம். நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவது, ஒரு பிரிவினைவாதிகளுக்கு துணை போகிற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாடு ஒரே பாரதம், உன்னத பாரதம். இந்த நாட்டினுடைய அனைவரும் சமம். நாம் திட்டங்களை பார்த்து கொடுக்கும்போது அனைத்து நாடுகளுக்கு நான் சொன்னேன். இப்போ ஏன் நாங்கள் குஜராத்துக்கு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தோமா? கர்நாடகா கொடுத்தோமா டிஃபென்ஸ் காரிடார்? டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தது எங்கே? தமிழ்நாட்டுக்கு. மித்ரா பார்க் 5 பார்க்கில் ஒரு பார்க் தமிழ்நாட்டுக்கு கொடுத்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்படி நம்ம எந்த பாகுபாடுமே பார்க்கறதில்லை. நான் சரியான உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொரோனா வேக்சின் மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. ஆனால் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லுங்க. அதுக்கு குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதை ஒட்டி தான் இப்போ நிறைய விளம்பரம் வருது. இதே வந்து இத்தனை வருஷமே பண்ணியிருக்கலாமே தொடர்ந்து. ஏன்னா உங்களுக்கு தூர்தர்ஷன் இருக்குது, வானொலி நிலையம் இருக்குது, மறுபடியும் வந்து எல்லாமே இருக்குது. ஏன் வந்து அது பண்ணாத எங்கே தப்பு நடந்திருக்கு? இப்போ எல்லா பிரைவேட் சேனல்ஸ்லேயும் வந்து விளம்பரம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் வர கொடுக்குறவங்க இவ்வளோ நாளாக வந்து மக்களுக்கு தேவையானது பண்ணிக்கலாமே. ஏங்க தொடர்ந்து நம்ம விளம்பரங்கள் காலத்திற்கேற்ப அந்தந்த நேரத்தில் விளம்பரங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை நீங்கள் ரீச் ஆகணும், மக்களுடைய திட்டம் இன்னுமே ரீச் ஆகணும். பல இடங்களில் நீங்கள் சொல்கிறது நீங்கள் நுழைஞ்சு இல்லை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பாருங்கள், விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரா எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்துக்களுமே மத்திய அரசாங்க திட்டத்தில் போய் சேர்ந்துருக்கும். இப்போ நான் சொன்னேன் 1,20,00,000 பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறோம். இருங்க, 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். அங்கே பிரதமர் படத்தை வையப்பான்னா அதெல்லாம் வைக்க முடியாது. ஸ்டாலின் படத்தை தான் வச்சுருக்கிறேன். இது கூட்டாட்சி தத்துவத்தை. இருங்க,
நீங்க கம்மியா கொடுப்பீங்க. நேற்று கூட ஒரு பேட்டியில வந்து செல்வ பிறந்த என்ன சொல்றாருன்னா, அந்த மத்திய அரசு வந்து கொஞ்சம் தான் அமௌண்ட் தராங்க, ஆனா வந்து அவர் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. ஏங்க வீடு கட்டுறது இது வந்து 5 கிலோ அரிசி நம்ம முழுமையாக கொடுக்குறோம், 2.7 லட்சம் முழுமையாக கொடுக்குறோம். அதுக்கு மேலே அவங்க பயனாளிகளை போட்டு கட்டுறாங்க வீட்டில். 5 கிலோ அரிசி நம்ம தான் முழுமையாக கொடுக்குறோம். அதில் பேக்கில் அல்லது ஒரு படத்தை வைன்னு வைக்கல. நம்ம கூட்டாட்சி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் நேரில் பார்த்த உதாரணம், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் சத்தியமங்கலத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தோட நிதி 17 கோடி ரூபா நிதி. அங்கே ஊரில் அந்த ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அங்கே போய் அந்த முழுமையான 100% மத்திய அரசாங்கத்தின் நிதி. அது போர்டு வந்து யார் வச்சுருக்கிறா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரோடுன்னு. கேவலமாக இல்லை, ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டாம்ப் ஓட்டுறது. நேற்று குலசேகரத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். என்னுடைய அறிக்கை விளக்கமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். குலசேகரப்பட்டினத்தில் இன்றைக்கு நாம் ராக்கெட் ஏவுதளம் விட்டுருக்குறோம். இந்த ராக்கெட் ஏவுதளம் விடுறதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டா போகுமா அல்லது குலசேகரப்பட்டினம் வேண்டுமான்ட்டு அப்போதைய விஞ்ஞானி அவர்கள் நம்பி நாராயணன் அவர்களை, அதையும் விக்ரம் சாராபாய் அவர்களையும் பார்க்காம திருப்பி அனுப்புது அப்போதைய திமுகவுடைய அமைச்சர் மதியழகன். அவர்களை அவமானப்படுத்தி அமைச்சர். அன்றைக்கே இல்லைன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு நமக்கு இங்கே வந்திருக்கும். இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்டுறது தாங்க இவங்களுடைய ஒரே வேலையாக இருக்குது. சுயமாக யோசிக்கிற புத்தி இல்லை, சுயமாக திட்டங்கள் செயல்படுத்துறது இல்லை. சிங்கார சென்னை என்ன? சிங்கார சென்னை ஸ்மார்ட் சிட்டி, மத்திய அரசாங்கத்தின் நிதி. இதே இவங்க சொன்னாங்களே சென்னை சிங்கப்பூராக மாத்திரன்னு. இந்த முதலமைச்சராக இருக்கிறவர் தான் அப்போ மேயராக இருந்தார். சென்னை என்ன சொன்னார்? சிங்கப்பூராக கூவத்தை நம்ம பிரதமர் அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சபர்மதி நதியை ரொம்ப சூப்பராக சீரமைத்து இன்றைக்கி அந்த நதி வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த நதி இருக்க கோவம் நதியில் நம்ம பச்சையப்பன் கல்லூரியினுடைய இந்த ட்ரஸ்டினுடைய நிறுவனர் அவர் டெய்லியும் போய் கோவத்தில் குளித்து பூஜை செஞ்சுட்டு போகிறார். இன்றைக்கி கோவத்தில் நீங்கள் கோவம் வழியோரமாக போக முடியுதா? ஏன் கோவத்தை நீங்கள் சீரமைக்க முடியாது? மனசு இருக்கணும், திட்டம் போடணும், விசன் இருக்கணும். விசன் இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தால் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும், சென்னை இப்படி தான் இருக்கும். இந்திய பிரதமர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடியவர் எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமான பணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வந்து பார்க்கல, ஆய்வு பண்ணலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும். ஃபஸ்ட் அதாவது எய்ம்ஸ் ஆனது, மதுரை எய்ம்ஸ் இயங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஜப்பான் நிதி நிறுவனத்தினுடைய ஒரு நிதிகள். அதற்கான வேலைகளும் தொடங்கி டெண்டரும் ஃப்ளாட் பண்ணியாச்சு. டெண்டர் எப்பயுமே ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு அதை தொடங்கி வச்சு டெண்டர்லாம் போட்டு இது பண்ண பிறகு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட துறை பண்ணுவாங்க. அது தொடங்கி வைக்கும்போது பிரதமர் தொடங்கி வைப்பார்.